சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாளோ. கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால், தோட்டத்தில் மலர்ந்த பூவாக தெரிந்தால், என்னை ஏதோ செய்தாள். நீங்க சொல்றது சரிதான். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு போட்டி தானே மனுஷங்க கிட்ட அதிகமா இருக்கு. எங்க அப்பா எல்லாம் அந்த காலத்துல கடை வைக்கும் போது தெருவுக்கு ஒரு கடை, முக்குக்கு ஒரு கடை தான் இருந்துச்சு. எப்ப என் அப்பாவோட கடையா அவருக்கு அப்புறம் நான் எடுத்து நடத்த ஆரம்பிச்சனோ, அப்ப தெருவுல 4 கடை வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என் கடைக்கே வந்து ஜாமான்லாம் என்ன விலைன்னு என்கிட்ட விலையை கேட்டுட்டு, கடைசியில அந்த கடையில இந்த ஜாமான் இதை விட கம்மியா தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வியாபாரம் பேசுறாங்க. தரமான பொருளை நான் கொடுக்குறேன், அப்ப அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி விலையை வச்சுதானே நான் விற்க முடியும். இந்த காலத்துல பொருள் தரமா இருக்கா இல்லையான்னு மக்கள் பாக்குறது இல்ல, அதோட விலையை மட்டும்தான் பாக்குறாங்க. இப்படி எல்லாம் கடையில வியாபாரம் பண்ணா எப்படி நான் கடையை பெருக்கிறது? இன்னும் 10 வருஷத்துக்கு குண்டிச்சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனாலும் சிவனேசு சரியான ஆளுதான். வியாபாரம் யுத்தி தெரியாமத்தான் சின்ன கடையா இருந்தது சூப்பர் மார்க்கெட்டா மாத்திட்டியாக்கும். சமந்தி, வெளியில நின்று சுவத்தை பக்காதியா, உள்ள வந்து அந்த சுவர் கட்டுறதுக்கு வாங்கின கடனை பாருங்க. பைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா என்ன? தொழில பெருக்கணும்னா எம்பிட்டு கடன் வாங்கணும், எம்பிட்டு பணத்தை முடக்கணும். கடனை வந்து ஈஸியா வாங்கிடுறோம், ஆனா அதை கட்டுறதுக்கு நாங்க படுத்த பாடு இருக்கு பாருங்க. கடனை வாங்கிட்டு திரும்பி பார்க்க முன்னா மாசம் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் நீங்க துண்டை விரிச்சு வீட்டு வாசல்ல படுத்துறீங்களே. இதுல எங்க இந்த மக்கள் எல்லாம் சமாளிச்சு வாங்கி போட்ட சரக்கை வித்து லாபம் பார்த்து உங்க கடன் அடைக்க? அது சரி, கடன் வாங்குற வரைக்கும் தான் நீங்க எங்க கம்பெனிக்கு நடந்து வருவீங்க. கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் வருஷ கணக்குல உங்க வீட்டுக்கு நாங்க தான் நடந்து வர வேண்டியதா இருக்கு. இதுல மயக்கம் வந்தேன்னா துண்டை விரிச்சுதான் படுக்க முடியும். என்ன பண்றது? நம்ம தான் கடைசி வரைக்கும் ஒருத்தவங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறோம். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களாச்சும் முதலாளியா வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி அதுங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம். அந்த தொழில முதல்ல பண்ணணும்னா எந்த பேங்க்ல முதல்ல கடன் வாங்கணும் தானே நமக்கு நினைப்பு ஓடுது. இப்பெல்லாம் அதிகமா கடன்ல பாதிக்கப்படுறதே விவசாயிங்க தான். பேங்க்ல கடனுக்கு பயிரை வாங்கி விவசாயம் பண்ணி லாபத்தை பார்த்து கடன் அடைச்சிடலான்னு பார்த்தனா, இங்க வெயிலுக்கு பாதி மழைக்கு மீதின்னு போயிடுது. இருக்கிற முச்ச சொச்சத்தை வச்சு எப்படியாச்சும் ஒப்பைத்திரலான்னு பார்த்தனா, வேலை பார்த்தா கூலி கொடுக்கணும், அது போக ஒரு நேரம் சாப்பாடுக்கு இருக்கும். இதுல எங்க லாபத்தை பார்க்க நம்ம பேங்க்ல வாங்கின பயிர் கடன் அடைக்க? நாட்டுல ஆணி வேறே விவசாயம் தான். இங்க என்னன்னா கடன்னால விவசாயமும் அழிஞ்சுக்கிட்டு வருது, விவசாயிகளும் இறந்துகிட்டு வராங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியாம போச்சு. விளைச்சது வீட்டுக்கு வந்து சேருதோ இல்லையோ, அந்த விளைச்சதுக்கு வாங்கின கடனை திருப்பி கேட்கறதுக்கு ஆளு கரெக்டா வீட்டுக்கு வந்து நின்றுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை விவசாயிகளோட பிரச்சனைய வந்து பேசியே ஓட்ட வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆரம்பிக்கிறதும் தெரியல, போறதும் தெரியல. ஆனா விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் அப்படியே அதே இடத்துல இருக்குது. அதான் இப்ப புதுசா ஆட்சி வந்திருக்குல்ல, ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த நம்பிக்கையை வச்சுதான் நம்ம ஓட்டு போடுறோம். பாப்போம் இந்த தடவையாச்சு எதுவும் நல்லது நடக்குதா, மாற்றம் ஏதாச்சும் வருதான்னு. விவசாயிகளோட பிரச்சனை அத்திப்பூத்த கதையா போச்சு. இந்த பாருங்க துறன்னு, அரசாங்கம் மாறினா மட்டும் போதாது, விவசாயிங்க பாக்குற பார்வையும் மாறணும். எப்படி வியாபாரி தனக்கான பொருளை தானே விளைவிச்சு நிர்ணயிக்கிறாங்களோ, அதே மாதிரி விவசாயியும் தான் கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருளை தானே விலை நிர்ணயம் பண்ற உரிமை கிடைக்குதோ, அப்பதான் விவசாயிகளோட கடனுக்கும் அவங்க பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இப்படி ஒரு உரிமை என்னைக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் விவசாயிகளோட கண்ணீரை தொடக்க முடியும். அது வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, விவசாயிகளோட பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. கரெக்டா சொன்னிய தம்பி. கடனை வாங்கி கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு அந்த பயிரை நம்ம உருவாக்கி மக்களுக்கு கிட்ட கொண்டுட்டு போனோம்னா அதுக்கு அரசாங்கம் விளைவிக்குது. நம்ம விளைவிச்ச பொருளுக்கே நம்மளே விலை நிர்ணயம் பண்ண முடியலன்னா அப்போ விவசாயியோட நிலைமை இந்த நாட்டுல எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. எல்லாம் சீக்கிரத்துல சரியாகணும்னு நம்புவோன்னு. ஏன்னா தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருந்துதான் ஆகணும். விவசாயிங்க உயிரோட வாழ்ற வரைக்கும் தான் அவங்க விளைவிப்பாங்க, மக்கள் சோத்துல கைய வைக்க முடியும். அவங்க இல்லாம போயிட்டேன்னா சோத்துக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க? நாடே தத்தளிச்சிடாதா? அதுக்கப்புறம் விவசாயிங்க போராட வேண்டாம், விவசாயிகளுக்காக ஒட்டுமொத்த நாடு வந்து போராடும். ஏன்னா இருக்கிற வரைக்கும் எந்த பொருளோட அருமையும் தெரியாது. அது தட்டுப்பாடு வரும்போதோ, அது இல்லாத போதுதான் அதோட அருமையே தெரியும். அப்ப அவங்களுக்கு தேவையில்ல, தேவைப்படல. அப்ப இந்த நாடு முழுக்க விவசாயம் பக்கம் நின்றுதானே ஆகணும். அந்த நேரத்துல அரசாங்கம் விவசாயிகள் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுதானே ஆகணும். அப்படி ஒரு சூழல் வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் தீராதுன்னு. அதான் சொல்றேன், தொடக்கணும் வரும்போது முடிவுன்னு ஒண்ணு வரணும். விவசாயிகள் பிரச்சனை தீரணும்னா இவ்வளவு பெரிய முடிவை என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த பிரச்சனை தீரணும். அது வரைக்கும் தீராது. பரவாயில்லையே ராஜேந்திரா, விவசாயிகளோட பிரச்சனையெல்லாம் பத்தி துல்லியமா பேசுறியே. உனக்கு கிரைனேட் பிசினஸ் தான் தெரியும்னு நினைச்சேன்.
பரவாயில்லையே, இதுலயும் நிறைய அனுபவம் இருக்கு. வேணா நாடாளுமன்றத்துல உனக்குன்னு ஒரு சீட்டை ஒதுக்கிடுவோமா? மாமா ஏன் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் எப்போதுமே மக்களோட மக்களாவே இருந்துட்டு போறேன். எனக்குலாம் இந்த சட்டசபைலாம் வேண்டவே வேண்டாம். பார்த்து ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. ஏன் மாமா என்ன வாடுறதுலயே குறியா இருக்கிய? அதெல்லாம் என் தம்பியை விட்டா எல்லாத்துலயுமே கலக்குவான், திறமைக்காரனாக்கும். பார்த்தல, முத ஓட்டே உங்க அண்ணன் தான். ஆமா வேண்டாம், அந்த பேச்சை இதோட நிப்பாட்டிருங்க, தாங்காது பாடி. ஆனாலும் பெரிய சம்பந்தி, ராஜசேகர உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான். பிள்ளைங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி பிசினஸையும் பிள்ளைங்க பொறுப்புல ஒப்படைச்சாச்சு. அவனும் பிசினஸ்ல இருந்து கலக்குன்னு கலக்குறாங்க. ராஜசேகர வீட்டுல இருந்து இப்ப ரெஸ்ட் எடுக்கிறான். பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வைக்க போறான். அப்புறம் பேரன் பேத்தின்னு அவன் ஜாலியா சந்தோஷமா பேரன் பேத்திங்களோட விளையாண்டுக்கிட்டு அவன் வாழ்க்கையை அழகா விளையாண்டுக்கிட்டு இருப்பான். நம்ம நிலைமை பாருங்க, இன்னமும் கடன் பிரச்சனை தொழிலுன்னு இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அப்புறம் வந்து உங்க தம்பி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நமக்கு தான் ஓய்வு இல்லாம ஒரே ஓட்டமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் என்ன மாமா குறை? ஒரு பையனை பெத்து வச்சிருக்கிய, ஓடி ஆடி சம்பாதிச்சா அப்படி எத்தனை பிள்ளைக்கு சேர்த்து வைக்க போறிய? எல்லாமே ஒத்த பையனுக்கு தானே. இப்பவே பொறுப்ப பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களும் என்ன மாதிரி வீட்டுல ஹாயா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் இந்நேரத்துக்கு என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா நான் வீட்டுல ஹாயா இருந்திருப்பேனே. என்ன பண்றது, இம்பிட்டு வயசாகி நானே குடும்பத்துக்கும் சேர்த்து ஓட வேண்டியதா இருக்கு. என்ன சிவனேசு சொல்ற? நாங்கெல்லாம் எங்க பிள்ளைகிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கோம். அதே மாதிரி நீனும் இருக்க வேண்டியதானே. ஒத்த பிள்ளைதான், பொறுப்பான பையன், நல்லா படிக்க வச்சிருக்க. அப்புறம் என்ன? ஆமா, உன் மாவன் கல்யாணத்துக்கு வரலையா? நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். ஏன் அவனை கூட்டிட்டு வரலையா என்ன? மாப்பிள்ளைங்களுக்கு மச்சா முறை ஓமா வந்து செய்யணும். ஒரு வேலை முறை செய்யணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராம இருந்துட்டியா என்ன? ஐயோ பெரிய சம்பந்தி, முறை செய்யறதுக்கு பயந்துகிட்டு ஓடுற ஆள்ல என் பிள்ளை கிடையாது. அதெல்லாம் அவ தங்கச்சி மருவளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமா முறை செஞ்சிருவான். மச்சானவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவான் என் பிள்ளை. என்ன, அவனால இப்போதைக்கு கல்யாணத்துக்கு வர முடியல. மெட்ராஸுக்கு போயிருக்கான். அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இன்டர்வியூக்கு போயிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு போன் பண்ணான். போன வேலை நல்லபடியா முடிஞ்சிட்டு வேலை கிடைச்சிட்டுன்னு காலையில வந்துருவான் சம்பந்தி. என்னமாமா சொல்றிய? இப்பதான் வேலைக்கு போறான்னா இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் நல்லா தானே படிச்சான், படிப்புல எல்லாம் கெட்டிக்காரனாச்சே. அப்புறம் என்ன? படிப்புக்குள்ள எந்த குறைச்சலும் இல்ல, நல்லா தான் படிச்சான். அவன் நினைச்ச படிப்பை படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கினான். சொல்ல போனா என்னோட சின்ன கடையை இடிச்சிட்டு சூப்பர் மார்க்கெட் கட்டும் போது எல்லா பிளானும் அவன் தான் போட்டு கொடுத்தான். அழகா கடையை கட்டினான். அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, கடைக்கு வர்றது இல்ல, வீட்லயே முடங்கி கிடந்துட்டான். வேலைக்கு போலையான்னு கேட்டேன். எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் நான் போவேன்னு சொன்னான். சரி, அவன் உழைச்சு கொண்டாந்து தந்துதான் நம்ம குடும்பம் ஓட போதா? ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கோம், அவன் சந்தோஷத்தை தானே நம்ம பார்க்க முடியும். சொல்லப்போனா அவனை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சொன்னா என் பொண்டாட்டி இருக்கிறாளே, அப்பாடி, அவளுக்கு அவ புள்ளதான் முக்கியம், புருஷன்லாம் அதுக்கு அப்புறம் தான். வீடே 2 ஆயிடும் அவனை ஏதாச்சும் சொல்லிட்டா. அதனால நானும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப நாளா வீட்லயே தான் இருந்தான். அதுக்கப்புறம் இப்பதான் அவன் நினைச்ச கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். காலையில வந்துருவான், வேலை எல்லாம் கிடைச்சிட்டு. இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ அவனுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறான். நம்ம ஏன் தேவையில்லாம மூக்க நுழைச்சிக்கிட்டு அவனோட ஆசையை கெடுக்கிறது? அதான் அவன் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறதே நம்ம பிள்ளைகளுக்காக தானே, அவங்க முகத்துல பாக்குற அந்த சந்தோஷத்துக்காக தானே. இத்தனை வருஷம் உன் மாவன் வீட்டுல இருந்தாலும் அவன் என்ன நினைச்சானோ அதை சாதிச்சுட்டான் பத்தல. இப்போ உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை? என்ன விட அவன் அம்மாவுக்கு தான் ரொம்ப கொண்டாட்டம். செல்ல பிள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளைனாலே அம்மா மாறுவளுக்கு அம்புடி செல்லமா போயிருது. சரியா சொன்னியம்மா, உலக நியதியா தானே. பொம்பளை பிள்ளை பித்தா அது அப்பாவுக்கு செல்லும், ஆம்பளை பிள்ளை பித்தா அது அம்மாவுக்கு செல்லும். பொண்ணுங்க அப்பாவோட நிழல் மாதிரி எப்போதும் கூடயே இருக்குங்க. பசங்க என்னதான் வளர்ந்தாலும் அம்மாமாரோட பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு செல்ல பிள்ளைதான். இதுல யாருக்கு யார் மேல பாசம் அதிகம்னு அளந்து பார்க்கவே முடியாது. இதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டகாரமாமா, என் பொண்ணு என் மேல வச்சிருக்க பாசத்தை மாதிரி என் வீட்டுல யார் மேலயும் வச்சுக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு அப்பான்னா உசுறு. ரொம்ப வெறுப்பேத்தாதரே, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் உன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவில்லாம தானே இருக்கு. அதெல்லாம் ஒரு வரம் சிவனேசு, ஈஸியா அதெல்லாம் யாருக்கும் கிடைச்சிடாது. இதுல என் தம்பி கொடுத்து வச்சவன்ல. உங்களுக்கு மட்டும் என்னென்ன, உங்க பசங்க உங்க மேல என்ன பாசமா இல்லாமல இருக்காங்க? இந்த பையன்வெல்லாம் என்ன பார்த்தா பயப்படதான் செய்யறானோ. ஆனா உங்ககிட்ட பழகுற மாதிரியோ பேசுற மாதிரியோ ஒரு நாள் ஆச்சு என்கிட்ட இருந்திருக்கானுங்களா? காரணம் என்னன்னா நீங்க அவனுக்கு கொடுக்குற செல்லம். சொல்ல போனா அவனுக்கு சேட்டையும் ரசிக்கிற ஒரே ஆளு நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. அட தம்பி, பாம்பளை புள்ளி என்ன சேட்டை பண்ணணும், அதான் அவங்களுக்கான அழகு. புள்ளைய துரு துருன்னு இருந்தா தானே தூக்கி வச்சு கொஞ்சிறதுக்கு அழகா இருக்கும். சரியா சின்னிய சம்மந்தி, இந்த காலத்துல இருக்கிற பயிலுவ பண்ற சேட்டைய நம்மளால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. கண்ணு காது கூசம் பாத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். நேரம் போனதே தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே நம்ம எல்லாரும் இப்படி ஒன்று சேர்ந்து மனசு விட்டு எவ்வளோ விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்குது. இதே மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி உட்காந்து நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசணும், சிரிக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும்.
அதெல்லாம் நடக்கும் சிவனேசி. இப்போ என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சாச்சு, கல்யாண சாப்பாடு நான் போட்டேன். அடுத்து நீ தானே, உன் மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடுவோம்ல. அப்ப இன்னும் நிறைய விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்படி அடிக்கடி ஒவ்வொரு விசேஷம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அடுத்து என் வீட்டுல தான் கல்யாண சாப்பாடு. ஆனா ஒண்ணு சம்பந்தி, உங்களை மாதிரி வெறும் கல்யாண சாப்பாடு மட்டும் போட்டு நான் அனுப்ப மாட்டேன், பாத்துக்கோங்க. என்ன சிவனேசு, எதுக்கும் அடி போடுற மாதிரி இருக்கு? இருந்தாலும் இம்புட்டு கொசர் ஆகாது சம்பந்தி, எல்லாம் தெரியுது. அப்படி இருந்து கேக்கிய பத்தியலா, எம்புட்டு நேரத்துக்கு தான் இப்படியே வாயை மட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. விசேஷ வீடு, மனசுக்கு இனிமையான பாட்டு, இந்த நேரத்துல ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம்ல? சிவனேசி, என்ன ஜூஸா கேக்குற? நானும் அது ஜூஸ் குடிக்கணும்னு நினைச்சேன், ரொம்ப தாகமா இருந்துச்சு பாத்துக்க. நீ வாய் அங்கிட்டு அங்கிட்டு போய் பொறுமையா ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா வருவோம். அண்ணா நீங்க எதுக்கு போறீங்க? ஜூஸ் தானே, நானே எடுத்துட்டு வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி, நாங்களே போய் குடிச்சுக்கிறோம். ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்று கால் உறங்குற மாதிரி இருக்கு. அப்படியே செத்த சலாத்தா நடந்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். அதனால நாங்களே போய் குடிச்சுக்கிறோம். அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு வர வேண்டாம், நாங்க போய்க்கிறோம் தம்பி. என்னென்ன சொல்றீங்க? காலை உறங்குற மாதிரியா இருக்கு. அது ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டே இருந்தல, அதான் நேரம் போனதே தெரியல. சரிண்ணே வாங்க, நம்ம எல்லாரும் அந்த அங்க போய் உட்காருவோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் தானே நான் கொண்டுட்டு வர சொல்றேன், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து குடிப்போம். வாங்கண்ணே. சொல்லு. நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, விசேஷ வீடுன்னு கூட பார்க்க மாட்டான். வானத்துக்கு பூமிக்கு நின்று குதிப்பான் பாத்துக்க. இப்படி சொன்னா எப்படி? ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டோம். இதுல வேற என் மச்சான்ட்ட வேற சொல்லிட்டேன். அப்பத்துல இருந்து எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதுல சிவனேஸ் வேற வாயை திறந்து கேட்டுட்டான். இதுக்கப்புறம் போகாம இங்கே நிக்க முடியுமா? ஏதாச்சும் சமாளி. அது அண்ணா என்னாச்சுண்ணே? எனக்கு கால் ரொம்ப ஒழிக்குதோ? வேணா டேபிளையும் சேரையும் கொண்டு வந்து போட சொல்லட்டுமா? இங்கேயே உட்காந்துடலாமா? நேரம் வேற ஆயிட்டு, சாப்பிடணும்ல. அப்போ இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருவோம். மாமா வாங்க மாமா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும்ல? பெரிய ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்கேன். சாப்பாடு சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே 2-3 தடவை அந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். நல்ல சாப்பாடு மாமா, வயிறு நிறைய சாப்பிடலாம். வாங்க மாமா. நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஆனா அது சாப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடணும் பாத்துக்க. சாப்பிட்டாதான் நல்லா சாப்பிட முடியும். அதான் வாங்க மாமா, சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன், சாப்பிடலாம். அது அது வந்து இது சம்மந்தி, துரை சம்மந்தி. என்னண்ணே மாமா என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன சாப்பிடணுமா? அதான் ஜூஸ் ஜூஸ் குடிக்கிறத பத்தி தான் சிவனேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் போய் முதல்ல சிவனேஷுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு. நான் ஜூஸை வாங்கி குடிக்க வச்சுட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் சாப்பிடலாம். வா வா சிவனேஷ், நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன், வா. மச்சா மச்சா, என்னாச்சு மச்சான்? அவர்கிட்டயே சொல்ல வேண்டியதானே? விசேஷ இதெல்லாம் இல்லாம எப்படி? வேணா அவருக்கும். ஐயோ மச்சான், சத்தம் மாதிரி காதல் வந்துற போது. அவருக்கு குடிக்கிறதெல்லாம் பிடிக்காது, குடிக்கவும் மாட்டாரு. பாத்தியல்ல, இவ்வளவு பெரிய விசேஷ வீட்டுல எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்திருக்காங்க. ஆனா இது எங்கேயாச்சும் இருக்கா? இதெல்லாம் தம்பிக்கு பிடிக்காது, அதனாலதான் அந்த ஏற்பாடு பண்ணல. நானும் ராமச்சந்திரன் குடிக்கிறது கூட தம்பிக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கு. நாங்க தோட்டத்துல எங்கேயாச்சும் வீட்டுக்கு தெரியாம குடிச்சிட்டு போதை தெளிவு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துருவோம். எங்க விசேஷ வீடா இருக்கு, இப்போ வெளியில போக முடியாது. அதுல வேற சிவனேஷ் வேற கேட்டானா, நீங்க வேற அப்பத்துல இருந்து நச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது, பாத்துக்கோங்க. ஐயோ மச்சான், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தெரியும்ல, இப்படி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வீடு வந்தாதான் கொஞ்சம் வீட்டுக்கு தெரியாம வாயில ஊத்த முடியும். வீட்டுல இருந்தேன்னா முடியாது, பாத்துக்கோங்க. உங்க தங்கச்சி என்னை விட்டு வைக்க மாட்டா. அப்புறம் அருவா எடுத்துட்டு தெருவா சுத்த ஆரம்பிச்சிருவா. ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கிடைக்குதுன்னு கேட்டு வாங்கி வாயில ஊத்திக்க வேண்டியதான். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்ப என்ன, அவர் வரலன்னா என்ன, நம்ம போவோம் வாங்க. அதுவும் சரிதான், பேசிக்கிட்டே அப்படியே நழுவிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் மறுபடியும் கேள்வி கேட்டு நம்ம வாயாலே எல்லாத்தையும் வாங்கிடும். வாங்க போவோம். துறங்க மச்சான் கூட தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. காலு உறங்கிட்டு நடக்க முடியலன்னு சொன்னாரு. அதுக்குள்ள எங்க போனாரு? நம்ம அண்ணன் வேற மாமாவை கூட்டிட்டு ஜூஸ் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, இவரு எங்க போயிருப்பாரு? இவரும் ஜூஸ் குடிக்க போயிருப்பாரோ? ஜூஸ் தானே எல்லாரும் ஒன்னா வந்து குடிக்க வேண்டியதானே? அங்க போய் தான் குடிக்கணுமா? எனக்கு வேற தாகமா இருக்கு. இவங்க எல்லாரும் இவனை வச்சு குடிச்சா நானும் கொஞ்சம் குடிக்கலாம்னு நினைச்சேன். சரி, நம்மளும் அங்கேயே போய் குடிப்போம். ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா ஐடியா பண்ணியிருக்கீங்க. ஃபுட் எல்லாம் செம்ம டேஸ்ட். நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். எல்லாம் உங்க அரேஞ்ச்மெண்ட் தானா? தேங்க்யூ சார்.
பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்க பண்ணல. இது எல்லாமே எங்க அப்பாவோட ஐடியா தான் சார். திடீர்னு மேரேஜுக்கு முன்னாடி வீட்டுல சின்னதா ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணோம். ஆனா அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட், கார்டன் ஐடியா, அப்புறம் ஃபுட் எல்லாமே ஆல் எங்க அப்பா தான் ஏற்பாடு பண்ணது. எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் பிசினஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. அவரோட ஒர்க்ல 1% கூட நம்மளால கரெக்ஷன் எதிர்பார்க்கவே முடியாது. எங்க அப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்மேன். அவர் எல்லா விஷயத்திலயுமே கரெக்டா இருப்பாரு. எனக்கு தெரியும் உங்க அப்பா திறமையானவர்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க அக்காவை பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்க சிஸ்டரை தான் நாங்க அடிக்கடி டிபார்ட்மெண்ட்ல பாக்குறோம்ல, உண்மைக்குமே அவங்க ரொம்ப திறமைசாலி. எவ்வளவு கேஸுகளை நாங்க முடிக்க முடியாம திணறி இருக்கோம். ஆனா கமலி கிட்ட கொடுத்தனா அந்த வேலையை சொல்ற டைமுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சதே அவங்க ஒர்க்ல அவங்க நேர்மையா இருப்பாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு நேர்மையான அதிகாரியை நாங்க பார்த்ததே கிடையாது. உண்மைக்குமே பெண் சிங்கம்ங்கிறது உங்க சிஸ்டருக்கு தான் கரெக்டா இருக்கும்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். உங்ககிட்ட இருந்து எங்க அக்காவுக்கு பத்தி இவ்வளவு பெருமையான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ திறமைசாலி மட்டும் இல்ல சார், ஸ்ட்ராங் உமனும் கூட. நாங்களே அவகிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அவ இந்த ஃபீல்டுல இன்னும் நிறைய சாதிக்கணும். அதான் சார் எங்களுக்கு ஆசை. கவலைப்படாதீங்க, கமலி கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல பெரிய சாதனை பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு பின்னாடி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி இருக்கு. நீங்க அவளுக்கு பாசத்தை மட்டும் கொடுக்கல, அடுத்தடுத்து நகர்றதுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்க. இந்த ஊக்கம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவ சாதனை பண்றதுக்கு உறுதுணையா இருக்கும். நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கமலி உண்மையிலே சாதிக்க பிறந்தவதான். அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி பேரும் புகழும் தன்னாக்கல வந்து அவளை சேருது. உங்க பிளெஸிங் எப்போதுமே எங்க அக்காவுக்கு இருக்கணும் சார். தேங்க்யூ சார். ஹைஜி சார், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க அக்கா திறமைசாலின்னு சொல்றீங்க. ஆனா நான் கிரைனட் பிசினஸ்ல நம்ம ராஜாவையும் மைக்கிளையும் தொட்டு பார்க்க கூட ஆள் இல்லைன்னு சொல்றேன். சின்ன பசங்க தானே என்ன பண்ணிருவாங்கன்னு லேசுல நம்மளால எடை போட முடியாது சார். அதான் சொல்லுவாங்களே ஓடுற பாம்பு பிடிக்கிற வயசுன்னு. அது எந்த அளவுக்கு உண்மைனே இவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஏன் சொல்றேன்னா, ராஜேந்திரன் இந்த கம்பெனில இருக்கும்போது எப்படி கம்பெனி டாப்ல இருந்துச்சோ அதே இடத்துலதான் அவங்க பசங்களும் அவங்க கம்பெனியை டாப்லயே வச்சுக்கிறாங்க. இவங்க இந்த ஃபீல்டுல இருக்கிற வரைக்கும் மத்தவங்க யாருமே அந்த இடத்த பிடிக்க முடியாது சார். பெருமையா சொல்றேன் சார். ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுல்ல சார். ராஜேந்திரனோட ட்ரைனிங்கே படிச்ச மூளை இப்பெல்லாம் இவங்க கால் பதிக்காத இடமே இல்ல சார். அப்பாவையே மிஞ்சிட்டாங்கன்னா பாருங்களேன். நிறைய பேரு கம்பெனியை ஒட்டு மொத்தமா மூடிட்டு துண்ட கணு துணிய கலந்து ஓடிட்டாங்க. ஏதோ 1-2 பேரு நாங்க அங்கங்க கம்பெனியை திறந்துக்கிட்டு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே எங்க கம்பெனியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் என்னைக்கு எந்த நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல. திறமைசாலிங்க சார், ரொம்ப பெரிய திறமைசாலிங்க. கத்துக்கணும். சின்ன பசங்க எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. எல்லாம் ரத்தட்டு தான் நிறைய ஐடியா எல்லாம் இருக்கு. கத்துக்கணும் சார் இவங்க கிட்ட எல்லாம் இருந்து. அங்க போ. தம்பி, என்ன தம்பி என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீங்க எங்க 2 பேத்தையும் பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த நேரம் பார்த்து ஒரு காக்கா அவங்க தலைக்கு மேல சொய்யன்னு போனுச்சு சார். அது போற போக்குல அவங்க மேல எச்சத்தை போட்டு அசிங்கப்படுத்த கூடாதுல்ல. அதான் அத சூடு சொல்லி விரட்டிக்கிட்டு இருந்தேன். அது போயிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனாலும் உங்களுக்கு எங்க மேல இம்மட்டு பாசம் இருக்க கூடாது. எங்க அப்பா எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்கணும்னு சொல்லுவாரு. அது ஏன் சொல்றாருன்னு இப்பதான் தெரியுது. அப்பதானே அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் நீங்க இப்படியெல்லாம் எங்களை பத்தி புகழ்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இதுக்கப்புறமே உங்களுக்கு எந்த காக்காவும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த காக்கா வேற குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இதுக்கப்புறம் காக்கா வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவன் நம்மள புகழ்றானா இல்ல வாடுறானா? இல்ல, இவனோட நம்ப முடியாது. சரியான நக்கல் பிடிச்ச பயிலுவா. அப்ப எப்படியோ அதே மாதிரிதான் பிள்ளையும் இருக்குதுவா. அவன் பெத்ததான் அப்படி இருக்குன்னா வளர்த்ததான் அப்படித்தான் இருக்கு. இவனோட பொறுத்த வரைக்கும் இவனோதான் டாப்ல இருக்கணும் இந்த பிசினஸ்ல. அப்ப நாங்கெல்லாம் திருவோட எந்திக்கிட்டு ரோட்டுக்கு போக முடியும்? பாக்குறேன்டா, எத்தனை நாளைக்கு உங்க ராஜ்யம்னு பாக்குறேன். என்னைக்கா இருந்தாலும் அந்த இடத்த நான் புடிச்சு காட்டுவேன். எத்தனுக்கும் எத்தனை இல்லாமலா போயிருவான். எத்தனைக்கு எத்தனை இருக்கலாம். ஆனா அந்த எத்தனுக்கு அப்ப ஒருத்தன் தானே இருக்க முடியும். அந்த அப்பனே நாங்க தான். எத்தனா என்ன என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. அது புரிஞ்சிருந்தாதான் உங்க கம்பெனி டாப்ல இருந்திருக்குமே. அது ஒண்ணு இல்ல, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எங்களை சின்ன பசங்கன்னு நினைச்சு எடை போட்டுற கூடாது, நாங்க பெரிய திறமைசாலின்னு. அதான் எங்க திறமை எப்படின்னு மைக்கிள் சின்ன சாம்பிளா எடுத்து விட்டான். வேற ஒண்ணு இல்ல, நீங்க பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க. வாடா, சார் டிஸ்டர்ப் பண்ணாத. அவர் பார்ட்டி என்ஜாய் பண்ணட்டும். வாடா. ஆமா, கண்டிப்பா என்ஜாய் பண்ணும். ஏன்னா
இவர் கடைசி அட்டன் பண்ண போற பார்ட்டி இதானே? எது கடைசி பார்ட்டியா? என்ன தம்பி சொல்லுதியா? ஐயோ தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? நான் சொன்னது அந்த கடைசி பார்ட்டி இல்ல, எங்க கல்யாணத்துக்காக நாங்க கொடுக்குற கடைசி பார்ட்டின்னு சொன்னேன். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ரிசப்ஷனு, நாளை கழிச்சு முகூர்த்தம், கல்யாணத்துக்காக நாங்க கொடுக்குற கடைசி பார்ட்டி இதானே, அத சொன்னேன். ஆமா, நீங்க இந்த கடைசி பார்ட்டி நினைச்சீங்க? அது அது இல்ல, நானும் நீங்க சொன்னதுதான் நினைச்சேன். பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பத்தி யோசிச்சிருக்கோம். எப்படி ஒத்து போகுது இல்ல? சரி சரி சாப்பிடுங்க, நீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் வெரைட்டியான ஃபுட் எல்லாம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் நான் கொடுத்தோட சொல்றேன். வயிறு ஃபுல்லா இன்னைக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறீங்க. சரி வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சார் லாஸ்ட்ல பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். சார் ரெண்டு பையனும் எம்பிட்டு திமிரா பேசிட்டு போறானு, எல்லாம் கையில அதிகாரம் இருக்குங்கிற திமிரு. அக்கா போலீஸ், அப்பா பெரிய பிசினஸ் மேனு, இப்ப வேற கம்பெனி டாப்ல இருக்கு பத்தியலா, அந்த ஒகந்தையில ஆடிட்டு போறானுவோ. எனக்கு அவங்கள பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். பேசாம வந்த வேலையை மட்டும் பாருங்க. எதுக்கு சின்ன பசங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுத்து இப்படி அசிங்கப்பட்டுக்கிறீங்க? இவனும் ரெண்டு பேரும் எங்க போறானுவோ? பாண்டி, ஏய் வீரா, அப்பா இங்க வாங்க. என்னப்பா? அம்மா ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க? கொஞ்ச நேரமா ஒரு ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளையே காணும். எங்கடா இவ்வளவு நேரம் இருந்தீங்க? ஃபங்க்ஷனுக்கு வேற கெஸ்ட்டுங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நானே தடுமாறிக்கிட்டே இருக்கேன். உங்க அண்ணங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்கன்னு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கானுவோ. நீங்க என்ன நைஸா எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க? எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? அப்பா நாங்க ரொம்ப நேரம் இங்கதான் இருக்கோம், எங்கேயும் போலயே. இல்ல இருந்தீங்கன்னா எங்கடா எந்த பக்கத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தீங்க? ரொம்ப நேரமா நான் உங்களை தேடிக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வெளியில போறீங்க? அதுக்கு காரணம் சொல்லு ஃபர்ஸ்ட். அப்பா அப்பா சொல்லுடா. எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்கப்பா. அதான் வழி அனுப்பி வச்சுட்டு வரலான்னு போறோம். அப்படியா? சரி சரி. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா? அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டாங்கப்பா. சரிடா, ரொம்ப நாள் கழிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஏன் உடனே அனுப்பிட்டியா? கொஞ்ச நேரம் இருந்து ஜாலியா பேசிட்டு பொறுமையா அனுப்பி வைக்கலாம்ல? அது நாங்களும் அதை தான் அவங்க கிட்ட சொன்னோம். வெளியூர்ல இருந்துலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்களா, அவங்க ஏதோ வெளியில அவுட்டிங் பிளான் பண்ணிருக்காங்களாம். இப்போ போனதான் சரியா இருக்கும்னு சொல்றாங்க. 2 நாள் லீவுக்கு தான் வந்திருக்காங்களாம், அதனால போகணும்னு ரொம்ப அவசரப்படுறாங்கப்பா. அதான் பழி அனுப்பி வச்சுட்டு வரலான்னு நானும் வீரமும் வெளியில போனோம். அப்படியா? சரி சரி. அப்ப நீங்க போய் வழி அனுப்பி வச்சுருவாங்க. இல்ல ரெண்டு பேரும் அவசரமா வெளில கிளம்பி போறீங்களே, அதான் என்ன எதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். சரிடா, நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. சரிப்பா, நீங்க ஏன் இங்க வந்து தனியா நிக்கிறீங்க? அங்க அப்பா கூடயும் மாமா கூட போய் இருக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்து நிக்கிறீங்க? அண்ணன் வேற அப்பவே கூப்பிட்டு சொன்னான், அப்பா ரொம்ப நேரமா காணும், எங்க இருக்காருன்னு பாருன்னு. ஏன்பா அங்க வந்து நிக்கிறீங்க? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லடா, இனிமேதான் சாப்பிடணும். அண்ணன் நான் எல்லாரும் ஒன்னா வந்து சாப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் சிவனேஷ் மாமா ஜூஸ் குடிக்கணும்னு அண்ணன்கிட்ட கேட்டாரு. அண்ணன் தான் ஜூஸ் குடிக்க இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதோட துறமாவும் பின்னாடியே வந்தாங்க. சரி எல்லாரும் வந்து கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா யாரையும் காணும். அப்பா இங்க யாருமே வரலையே, நாங்க ரொம்ப நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா மாமா யாருமே வரவே இல்லையே. வரலையா? என்னடா சொல்ற? இங்க வரதா தானே சொல்லிட்டு வந்தாங்க. நானும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்பாங்க, சாப்பிட கூட்டிட்டு போலான்ட்டு தானே வந்தேன். இல்லப்பா, இங்க யாருமே வரல. நாங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இருந்து இங்கதான் நிக்கிறோம். அப்பா மாமா யாரையும் பார்த்த மாதிரி இல்லையே. ஆமா, மாமாவும் அப்பாவும் ஜூஸ் குடிக்க தான் போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா, இல்ல வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போறேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களா? ஏன்னா சாப்பிடுற இடத்துலயும் அவங்களை காணும். ஒருவேளை வீட்டுக்குள்ள என்னமோ இருப்பாங்களோ என்னமோ தெரியல, ரூமுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க என்னமோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. அப்படி இருக்கலாம். ஏன்னா துரமாமா ரொம்ப நேரம் நின்று காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க என்னமோ கூட்டிட்டு போயிருப்பாங்களோ என்னமோ. சரிடா, நான் போய் மாமாவையும் அண்ணனையும் போய் பாக்குறேன். நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை வழி அனுப்பி வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. ஏன்னா எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? இல்லப்பா, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம். நாங்க வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடும். நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க போங்க. அப்பா பாக்கணும்னு சொன்னீங்களா, நீங்க உள்ள போங்கப்பா, நாங்க போய் அனுப்பி வச்சுட்டு வரோம். ஏன்டா தோக்குற? போறேன்டா. நான் ஏன் தோத்துறேன்? உங்களுக்கு கால் வலிக்குமே, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்களே, அதான் சொன்னேன். உன் அக்கறை பத்தி எனக்கு தெரியாது. நீ விரட்டுறத பார்த்தாலே சரியில்லையே. ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டு வந்திருக்கானோன்னு சொல்லி எதுவும் கல்யாணத்துக்கு பார்ட்டிக்கிட்டு கேட்டானோன்னு ஏற்பாடு என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? போன ஜென்மத்துல உங்க அப்பா மோப்பனாலே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்படா உங்க வீட்டுல யார் என்ன செஞ்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. ஏய் வரக்குற, வாய முடிக்கிட்டு நில்லு. எங்க அப்பா உங்ககிட்ட போட்டு வாங்குறாரு. எதையாச்சும் உளறி தள்ளிட்ட அவனே குண்டு ரொம்பத்துக்க ரைட்டு விடு.
என்னடா ரெண்டு பேரோட மொழியும் சரியில்லை? ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. அப்படின்னா எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படிதானே? டேய் பாண்டி, என்னடா என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. அது ஃப்ரெண்டு அதான்ப்பா. ஃப்ரெண்டுங்க அவசரமா போகணும்னு சொன்னாங்களா, அதனாலதான்ப்பா நாங்க வழி அனுப்பவே போறோம். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. அது எப்படி உங்க பேச்சையும் மீறி நாங்க பண்ணுவோம். வேணா உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே எங்க கூட வாங்கல, வந்து பாருங்களேன். இன்னைக்கு செத்தோம். சரி, ரெண்டு பேரும் போங்க, போய் உங்க ஃப்ரெண்டை வழி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. நான் போய் அண்ணன் போய் பாக்குறேன். சரிப்பா, இப்போ 10 நிமிஷத்துல வந்துருவோம். டீ குடிக்காத போ. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 100 மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. டேய் மச்சான், இவனு வருவானுவலா மாட்டானுவலா? எவ்வளவு நேரம் தானே வெயிட் பண்றது? கூட இருந்தவனுவெல்லாம் நின்னு பொறுமை தாங்க முடியாம போய் கார்ல போய் ரெஸ்ட் எடுக்கே போயிட்டானுவோம். இவ்வளவு நேரம் ஆயும் இன்னும் ஆளை காணும். இங்க தானே வந்து நிக்க சொன்னா, இல்ல வேற எங்கேயும் சொன்னானுல? முன்னாடி தானே சொன்னா மச்சான், என்ட்ரன்ஸ்ல போய் நில்லுங்க 10 நிமிஷத்துல வாரேன்னு. இதானே உள்ள போற என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் எங்கடா இருக்கு? இதுக்கப்புறம் உள்ள போறேன்னா முட்டு சந்துதான் இருக்கு. வெயிட் பண்ணடா, வருவான். அவசரப்படுறான் ஓசி குடிக்கி. டேய், உனக்கு ஓசி குடினா அவளுக்கு கேவலமா இருக்கா? இந்த பாரா மச்சான், நம்ம என்னதான் கை காசை போட்டு காசுலியான சரக்கு வாங்கி அடிச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கல்யாணம் வரும்போது அவனோட பார்ட்டி வைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி அவனு குடுக்கிற சரக்க ஓசியில வாங்கி குடிக்கும் போது இருக்கும் பாரு ஒரு சுகம். சும்மா ஒரு வாரத்துக்கு போத ஹெட்டை விட்டு இறங்கவே இறங்காதா. அப்படியே கடல்ல மிதக்கிற போட்டு மாதிரியே நம்ம லைஃப் ஒரு வாரம் சும்மா மஜாவா இருக்கும்ல. அதான்டா ஓசி குடி. துட்டு கொடுத்து வாங்கி கொடுக்குற குடியை விட ஓசி குடியில தான்டா நிறைய கிக்கு இருக்கு. கையடே, குடிக்கிறதே ஓசி, இதுல அதுக்கு விளக்க வரையாக்கும் விளக்கம். இப்ப தெரியுது நம்ம கேங்ல ஏன் தான் உனக்கு பொண்ணு செட் ஆகலன்னு. ஆரம்போதனைய எப்ப பார்த்தாலும் மண்டையில ஓசி குடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. சரி சரி, விடு விடு, அதான் அசிங்கப்படுத்தல. அப்புறம் என்ன, வேலையப்பாரு வேலையப்பாரு. சோரனை கட்ட பையன். டேய் வந்துட்டானோடா. டேய் எங்கடா போனீங்க ரெண்டு பேரும்? 10 நிமிஷத்துல வந்துடுறா. போய் என்ட்ரன்ஸ்ல போய் நில்லுங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்தே நாங்க 1/2 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரமாடா வர்றதுக்கு? வெளில வரும்போது எங்க அப்பா பாத்துட்டாரா, அதான் சமாளிச்சுட்டு வர நேரம் ஆயிட்டு. சரி டே கூட. டேய் என்னடா இது, சரக்கு வாங்கி தருவீங்கன்னு பார்த்தனா கையில கார்டு கொடுத்துருக்கீங்க. ஓ, ஒருவேளை இது ஏடிஎம் கார்டோ? அப்படிதான் மச்சான், நாங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சிட்டு இதுல இருந்து பே பண்ணிடலான்னு கொடுத்துருக்க, அப்படித்தானே? அது ஏடிஎம் கார்டு இல்லடா, இன்டர்நேஷனல் கார்டு. இன்டர்நேஷனல் கார்டா மச்சா? அப்போ விடு, 5 ஸ்டார் ஹோட்டல்லே வச்சு ஜமாயிச்சிடுறேன். திருப்பி பின்சல் சொல்லிட்டேன். அது இன்டர்நேஷனல் கார்டு கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது. ஹோட்டல் ரூம் திறக்கிற சாவி. உன் மகா கடைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கிறதுதாக்கோ பாரு. இது லலிதா ஹோட்டல் ரூம் சாவி. நேரா அங்க இருந்து ஹோட்டலுக்கு போறீங்க. அங்க ரூம்ல உங்களுக்கு தேவையான எல்லா சரக்குமே வாங்கி வச்சிருக்கேன். நீங்க கேட்ட சரக்கு எல்லாமே அங்க இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிங்க, ஆடுங்க, பாடுங்க. ஆனா அறபோதையில மட்டும் ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சுச்சோ அந்த எதிர மிதிப்பண்ணே தெரியாது. குடிச்சிட்டு போற தெரியல வரைக்கும் ரூமை விட்டு எவன் வெளியில வரக்கூடாது. போங்கடா, கிளம்புங்க. ஏய் என்னடா எங்களை மட்டும் போக சொல்ற? அப்போ பார்ட்டிக்கு நீங்க வரலையா? இதை ரெடி பண்ணியே எங்களுக்கு டங்கு வந்து போச்சு. இதுல உங்க கூட சேர்ந்து நாங்க குடிச்சிட மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சோ அப்புறம் அவ்வளவுதான். காலையில எங்களுக்கு கல்யாணம் நடக்காது, காரியம் தான் நடக்கும். இதே அப்பா மருமகளை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டமாடா. ஏதாச்சும் பொய்ய சொல்லிட்டு கிளம்பி வாங்கடா. மாப்பிள்ளைங்களோட சேர்ந்து குடிச்சாதானடா மஜாவா இருக்கும். உன் மஜாவெல்லாம் நீனே வச்சுக்க. இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எங்க அப்பா குடிக்கவும் மாட்டாரு, அவருக்கு குடிக்கிறதும் பிடிக்காது. உங்களுக்கே நல்லா தெரியும்ல நாங்க குடிச்சா எப்படி குடிப்போன்னு. இப்ப அப்படியும் விட்டுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே எங்க அப்பா தான். மறுபடியும் குடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. வேணாடா, நீங்க போங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா அது போதும். பார்ட்டி கேட்டீங்க, அதான் இங்க ஏற்பாடு பண்ண முடியாது. ஹோட்டல்னா இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க ரெடி பண்ணிருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் அங்க போய் குடிங்கடா. நீங்க ஹாப்பியா இருங்க, அது போதும். எங்களுக்கு வேணாடா. டே மகேஷ், அதான் அவன் இவ்வளவு சொல்றானே, அப்புறம் என்னடா? இவன் குடிச்சது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு கோவப்பட்டாருன்னா கல்யாண வீட்டுக்குள்ள அது நல்லாவா இருக்கும்? சந்தோஷமா இருக்க லைஃப்குள்ள நம்ம எந்த ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ண வேணாடா. அவனும் ஹாப்பியா இருக்கட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா குடிச்சுக்கலாம். நீ சொல்றது சரிதான்டா. மச்சான் கல்யாணத்துக்கு ஹாப்பியா வந்துட்டு கடைசியில நம்மளாலேயே அவங்க லைஃப்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். சரிடா, அப்ப நம்ம மட்டுமே போவோம். சரி நீங்க போங்கடா, நாங்க பாத்துக்கிறோம்.
வரா மச்சான், நீங்க கேட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க. அப்பா கத்துல விழுந்துச்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவாரு. சொல்லி தான் அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஏய் மச்சான், நம்மளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, குடிச்சா ஃபிளாட்டு தான். அப்புறம் போத தெரிஞ்சாதான் எவனா இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நவருவான். நீ கவலைப்படாம ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றா, நாங்க பாத்துக்கிறோம். எங்களை வச்சு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்ப நீங்க கிளம்புங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு. அப்பாட்ட வேற 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்பா தேடுவாரு, நீங்க கிளம்புங்கடா. சரிடா. டேய் வா. மச்சான், ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளுடா, எதுக்கு நாங்க தப்பா நினைக்க போறோம்? இந்த பாரா, நீங்க கேட்ட எல்லா சரக்குமே நான் வாங்கி வச்சுட்டேன். ஏதாச்சும் பத்தலடா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. நீங்க இருக்க இடத்துக்கே சரக்கு தேடி வரும். அதெல்லாம் என் மச்சான் நீங்க கரெக்டா செஞ்சிருவீங்கன்னு தெரியும்டா. இல்ல லீலா ஹோட்டல்னு சொன்னியே, ஹோட்டல் பேர் மட்டும்தான் லீலாவா, இல்ல அந்த ஹோட்டல்ல லீலான்னு யாராச்சும் இருப்பாங்களா? நமக்கு சரக்கோட சேர்ந்து சர்ப்ரைஸா எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? ஏய் சாமி போடா புறம்போக்கு. ஏண்டா எங்களை பார்த்தா மாப்பிள்ளைன்னு நினைச்சியா, இல்ல உனக்கு மாமா வேலை பார்க்குற புரோக்கர்னு நினைச்சியா? மச்சான் இல்லடா, அது சரக்கும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. கண்ணு முன்னாடி நின்றாத, ஓடிடு. இல்ல உன பொழந்து கட்டியும் சொல்லிட்டேன். மூஞ்ச பாரு மூஞ்ச. பொண்ணு கேக்குதான் பொண்ணு. மாமனே பொழந்து பத்துக்க. டேய் டேய், ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சும்மா ஜாலிக்கு கேட்டேன்டா. இதுக்கு போய் சரக்கெல்லாம் கிடையாதுன்னு என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா? கார்த்தி ஒழுங்கா இவனை கூட்டு போ, இல்ல என்கிட்ட மிதி வாங்கியே செத்துருவான் பாத்துக்க. சரி சரி விடுங்கடா, அவனை பத்தி தான் தெரியல. அவனே ஒரு இடம் முடிச்சவன். நான் கூட்டு போறேன், நீங்க டென்ஷன் ஆகாம போங்கடா. டேய் வா போலாம். கோச்சுக்காதடா, தெரியாம தான் கேட்டேன். அப்படின்னா லீலா அந்த ஹோட்டல்ல இருக்க மாட்டாளடா? எங்க அந்த செருப்ப? சரி கோவப்படாதீங்கடா, போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். அப்ப நீங்க கிளம்புங்க. ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. மறுபடியும் சொல்றேன், குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு எங்கேயும் போயிடாதீங்க. எங்களால அங்க வந்து பார்க்க முடியாது. அப்பா கண்டிப்பா எங்களை விட மாட்டாரு. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கோங்க. எல்லாம் நினைச்சு நீங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்கடா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி நான் கிளம்புறேன். சரிடா, பாத்து போ. காலேஜ்ல எப்படி இருந்தோமோ அப்படியே தான்டா இன்னமும் இருக்கானோ எல்லாவனும். சரியா சொன்னேன். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, வா போலாம். ராசி ஆயிட்டிய. அப்பா உங்களை கண்ணேன்னு கூப்பிடுறதும், நீங்க அப்பான்னு பாசமா கூப்பிடுறதும், அத்தாடி பாசமல ஆற ஓடுதே. போடா. டேய் பாண்டப்பா, எங்கடா வர்ற? நின்றா டேய். அடிராக்கம்மா கொத்தோடு முத்து தரமோ. என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? அதெல்லாம் சாப்பிட்டேன் சார். சாப்பாடு எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. பயிர் நிறைய சாப்பிட்டேன் சார். உண்மைக்குமே சொல்றேன் சார், இதெல்லாம் எங்களால நம்பவே முடியல. நாங்க உங்க கம்பெனில வேலை பார்க்கறது சாதாரண ஒரு ஸ்டாஃப். ஆனா நீங்க எங்களை பேருக்காக இன்வைட் பண்ணாம ஃபேமிலியோட கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. இங்க வந்து பார்த்தா பெரிய பெரிய அதிகாரிங்க, பிசினஸ் மேனு, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க முன்னாடி எங்களையும் அவங்களுக்கு சரிசமமா வச்சு பாக்குறீங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாத்தையுமே நீங்களே பக்கத்துல நின்று செஞ்சு கொடுக்குறீங்க. சந்தோஷமா இருக்கு சார். இப்படி ஒரு இடத்துல நாங்க வேலை பார்க்கறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீங்க பெருமையா பேசுற அளவுக்கு நாங்க எதுவுமே பண்ணல. இந்த பூமியை படைச்ச வரைக்கும் கடவுளை தவிர மனுஷங்க எல்லாருமே சரிசமம் தான். குறிய மனசு கொண்டவங்க தான் இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்கன்னு பேர் படுத்தி பேசுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி மனசு இல்ல, அவ்வளவுதான். என்ன விமலு அமைதியா இருக்கா? உன் பங்குக்கு ஏதாச்சும் அடிச்சு விடலாம்ல? ஐயோ சார், அடிச்சோட என்ன இருக்கு? அவங்க உண்மையை தானே சொல்றாங்க. இத்தனை வருஷம் உங்க கம்பெனில நாங்க வேலை பார்க்குறோம். ஆனா ஒரு நாள் கூட உங்களுக்கு கீழே நாங்க வேலை பார்த்ததா எங்களுக்கு என்னமே வந்தது இல்ல. நீங்க அப்படி எங்களை பார்த்துக்கிட்டதும் இல்ல. எல்லாருமே ஃப்ரெண்டு மாதிரி தானே ட்ரீட் பண்றீங்க. நாங்களும் அப்படித்தானே சார் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கோம். இப்போ உங்க வீட்டுக்கே எங்களை இன்வைட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா நாங்களும் உங்க ஃபேமிலியில ஒருத்தரா நினைச்சு தானே நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க. இதுல அடிச்சோட என்ன சார் இருக்கு? அப்புறம் இது பேர் என்னவா? போதும்பா, ஆளாளுக்கு ஐச வச்சு காய்ச்சல் கீச்சல உண்டு பண்ணிடாதீங்க. 2 நாள்ல கல்யாணம் இருக்கு, பார்த்து செய்யுங்க. சார் எல்லாமே ஓகே சார். பார்ட்டியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், உங்களோட கவனிப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் சார். ஆனா ஒரே ஒரு குறை தான் சார். குறையா? என்ன? இந்த பார்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேணும். அது இருந்துச்சுன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். என்ன புரியல? அது ஒண்ணும் இல்ல சார், பார்ட்டி எண்டுக்கே வர போறோம். இந்த டைம்ல 4 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டு விட்டீங்கன்னா அப்புறம் சக்கத்தா பார்ட்டி முடிச்சிடலாம். ஐ டான்ஸ்? என்ன டான்ஸா? ஐயோ, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வராது. அண்ணே ஆடலான்னு ப்ளீஸ்ண்ணே. ரொம்ப நேரமா இந்த மாதிரி ஒரு டைமுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப மட்டும் ஒரு டான்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, வைப்பு சூப்பரா இருக்குண்ணே. என்னெல்லாம் ஆட கூப்பிடாத, நீ தான் போய் ஆடு. எனக்குலாம் டான்ஸ் வராது. நாங்க மட்டும் என்ன டான்ஸ் கிளாஸ் போயிட்டு 30 நாள்ல நடனம் கத்துக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டா வந்து ஆட போறோம். போனே கையை காலம் சும்மா ஆடி ஆடி ஆடு, அதெல்லாம் வந்துடும். வைப்புக்கு ஏத்த மாதிரி கையை கால ஆட்டினா அதான் டான்ஸ்.
கல்யாணத்துக்கு நீங்களே டான்ஸ் ஆடலன்னா எப்படி சார்? அதெல்லாம் உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் வரும் சார். நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஸ்டேஜ்ல இருங்க, அந்த சாங்குக்கே தன்னாக்குல ஆட்டம் வந்துடும் சார். அண்ணா வாங்க. டேய் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கெல்லாம் டான்ஸ் வராது, சொன்னா கேளு. ஏய் நீ டான்ஸ் ஆட வரியா இல்லையா? அண்ணா ஆடுனா நானும் ஆடுறேன். தியானே எல்லாருமே ஒண்ணுதான் எதிர்பார்க்கறாங்க, நீ தானே இதோட ஹீரோ. நீ அப்படியே ஸ்டேஜ்ல போய் லைட்டா கால கைய மட்டும் தூக்குனா அப்புறம் நாங்க பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணி ஒரு கலக்கு கலக்கிடலாம். போனேன் சரி வா, அதான் ஆசைப்படணும்ல, பாத்துக்கலாம் வா. சரி வாங்கடா. ஐயா சார் டான்ஸ் ஆட போறாரு, டான்ஸ் ஆட போறாரு. வெட்கமென்னதி வெட்கமென்னதி பரவசம் என்னதி என்னதி சார் நம்ம படம் வந்துட்டீங்களே. அல்ல போனா பாட்டா போடுறா